அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் புனிதமான இந்த தீன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் அருளியிருக்கிறார். இந்த தீன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் முன்வைக்கப்படக்கூடிய போதனைகளை இரண்டு வகைகளில் நாம் கண்காணிக்கலாம். ஒன்று, ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விடயங்கள். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்வியலோட, அவருடைய குடும்ப வாழ்க்கையோட, அவருடைய பொருளாதாரத்தோட, கொடுக்கல் வாங்குவதோட சம்பந்தப்படக்கூடிய விடயம். எனவே ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் எப்படி வணக்க வழிபாடுகளில் கவனமாகவும் அதில் மிக அக்கறையுள்ளவர்களாகவும் பேரில் உள்ளவர்களாகவும் அதில் முயற்சிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோமோ, இதே போன்றுதான் எங்களோட வாழ்வியலோட, குடும்ப வாழ்க்கையோட, கொடுக்கல் வாங்கலோட, பொருளாதாரத்தோட சம்பந்தப்படக்கூடிய விடயங்களிலும் இஸ்லாம் காட்டிருக்கக்கூடிய போதனைகளை, வழிகாட்டுதல்களை ஒவ்வொருவரும் பரிபூர்ணமாக எடுத்துக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெற்ற ஜெயசீலர்களாக, வெற்றியாளர்களாக ஆக முடியும். ஆனால் பொதுவாக நாம் பார்க்கிறோம், எங்களில் ஏராளமானவர்கள் ஆன்மீக துறைக்கு, வணக்க வழிபாடுகளுக்கு, இபாதத்துகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, எங்களோட சம்பந்தப்படக்கூடிய பொருளாதாரத்தோட, கொடுக்கல் வாங்கலோட இருக்கக்கூடிய விடயங்களில் மிகவும் கவலையினம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை அவதானிக்கிறோம். மேலான நண்பர்களே, சகோதரிகளே, இந்த வகையில் மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு தான் மனிதனுடைய, இஸ்லாமியருடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர் விட்டு செல்லக்கூடிய அனந்தர சொத்தினுடைய அம்சம். மேலான நண்பர்களே, சகோதரர்களே, இந்த அனந்தர சொத்தினுடைய இந்த பாடம் இஸ்லாம் எங்களுக்கு ஆழமாக, மிக விரிவாக, மிக தெளிவாக எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது. ஆனால் இந்த அனந்தர சொத்தினுடைய பாக பிரிவினையோட, சொத்து பங்கீட்டோட சம்பந்தப்படக்கூடிய விடயங்களை எங்களில் ஒவ்வொருவர்களும் அதை படித்து குர்ஆனும் ஹதீஸும் இமாம்களும் எப்படி சொத்து பங்கீட்டை பிரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் எங்களில் ஏராளமானவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக, விவரம் இல்லாதவர்களாக, அறியாதவர்களாக, கவனமில்லாதவர்களாக ஏராளமானவர்கள் இருக்கிறார். மேலான நண்பர்களே, சகோதரர்களே, ஆனால் இஸ்லாம் மிக துல்லியமாக, அல்லாஹு அக்பர், குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை விரிவாக கூறியதை போன்று தொழுகையினுடைய சட்டத்தை பற்றி கூட அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடவில்லை. பொதுவாக வணக்க வழிபாடுகளுடைய விடயங்களை பொதுப்படையாக சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வழிகாட்டுகிறார். அகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்கள். அந்த தொழுகையினுடைய நிபந்தனைகள், பரலுகள், அதை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து மிக விரிவாக, ஆழமாக, தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. வஆத்துஸ் ஸகாத், உங்களுக்கு இருக்கக்கூடிய தனவந்தர்கள் அவருடைய பொருட்களில் ஸகாத்துடைய நிசாபை அடைந்தால் ஸகாத்தை கொடுங்கள். ஸகாத்தில் 2.5% கொடுக்க வேண்டும் என்று கூட குர்ஆன் கூறவில்லை, சுருக்கமாக சொல்லியிருக்கிறது. அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸகாத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதை மிக தெளிவாக, ஆழமாக வழிகாட்டியிருக்கிறார்கள். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் நோன்பை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறார். அந்த நோன்பை எவ்வாறு நோக்க வேண்டும், அந்த நோம்பினுடைய பரலுகள் என்ன என்பதை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. ஹஜ்ஜி
கடமை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் முன்வைக்கிறான். அந்த ஹஜ்ஜினுடைய அமலை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸிலே ஆழமாக விரிவாக வழிகாட்டியிருக்கிறார். வேளாண் அன்பர்களே, சகோதரர்களே, ஆனால் அனந்தர சொத்து பங்கீட்டு பாக பிரிவினுடைய விடயத்தை அல்லாஹ் நேரடியாக குர்ஆனில் நீண்ட ஆயத்துகள் ஊடாக மிக ஆழமாக, மிக விரிவாக, மிக தெளிவாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரும் கையளிக்க முடியாத அளவுக்கு மிக துல்லியமாக முன்வைக்கப்பட்ட ஒரு பாடம் அனந்தர சொத்தினுடைய பாடம். ஆனால் இந்த அனந்தர சொத்தினுடைய பாடத்தை படித்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தங்களது வீட்டுக்குள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் என்பதுதான் எங்களில் நாம் சுயமாக கேள்வி எழுப்பி அதற்காக நாம் இஸ்லாம் காட்டக்கூடிய போதனைகளை, வழிகாட்டல்களை ஒவ்வொருவரும் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். ஏன்னா நண்பர்களே, சகோதரர்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த அனந்தர சொத்தினுடைய பாக பிரிவினுடைய பாடத்தை சொல்லக்கூடிய நேரம் தஅல்லமுல் ஃபராயித், அனந்தர சொத்தினுடைய பாடத்தை படியுங்கள், வல்லிமூஹன்னா, இதை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி முரன் மக்பூல், நான் இவ்வுலகை விட்டு பிரிந்து விடுவேன். இந்த இல்மும் பிற்காலத்தில் உயர்த்தப்பட்டு விடும். ஃபித்னாக்கள், குழப்பங்கள் உண்டாகிவிடும். ஒரு குடும்பத்தை சார்ந்த 2 வாரிசுக்காரர்கள் தனது உறவினர்களுடைய சொத்துக்களை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்ற விடயத்தில் அவர்களுக்கிடையே சண்டை பிடித்துக் கொள்வார்கள். குழப்ப நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த பிணக்குகளை, அந்த சச்சரவுகளை, அந்த சண்டைகளுக்கு தீர்வை குர்ஆனை ஹதீஸை வைத்து தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் கூட இல்லாமல் போய்விடக்கூடிய காலம் தோன்றிவிடும் என்பதை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒவ்வொருவர்களும் நாம் இந்த அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் மிக கவனமாக, மிக விரிவாக இந்த பாடங்களை படித்து குடும்பத்தினுடைய தலைவர்களாக, பெற்றோர்களாக, தாய்மார்களாக, குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய அனைவர்களும் விளங்கி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு விடயம் என்பதை ஒவ்வொருவர்கள் சிந்தனையில் படித்தவர்களாக நாம் வாழ வேண்டும். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையில் ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய நேரம் அவருடைய முழு சொத்துக்களுக்கும் அவர்தான் சொந்தக்காரராக இருக்கிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகளோ, அவருடைய உறவினர்களோ, அவருடைய உற்றார்களோ, அவருடைய பெற்றோர்களோ யாரும் அவரை கட்டாயப்படுத்த முடியாது. இந்த சொத்துக்களை எங்களுக்கு பங்கு விரித்து தர வேண்டும் என்று கூறுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரு சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரோ, யாரு உரிமையாளராக இருக்கிறாரோ, யாரு சொந்தக்காரராக இருக்கிறாரோ அவர் அதை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் அவ்வாறு வழிகாட்டவில்லை. வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, இந்த வகையில் அவருக்கு சொத்தை பிரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை உண்டாகிறது. அது எந்த கட்டத்தில் தான் வஃபாத்தாகிவிட்டால் தன்னுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இடையில் இந்த சொத்தை பிரித்துக் கொள்ளக்கூடிய விடயத்தில் சண்டை பிடித்துக் கொள்வார்கள், பிறருக்கு அநியாயம் செய்து விடுவார்கள், சிலருக்கு அந்த அனந்தர சொத்தில் இருந்து புறக்கணிக்கப்படுவார்கள் என்ற பயம் இருக்கிறதென்றால் அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தனது குழந்தைகளுக்கு இடையில் இஸ்லாம் கூறக்கூடிய வழிகாட்டல் போதனைகளை முன்வைத்து அவருடைய சொத்துக்களை பிரிப்பதற்கு இஸ்லாம் தாராளமாக அனுமதி வழங்குகிறது. அல்லது ஒரு மனிதருக்கு பயமாக இருக்கிறது, தன்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் குடும்பத்தினுடைய வேறு அங்கத்தவர்கள் அனந்தர சொத்துக்கு தகுதியற்றவர்கள், குழந்தைகள் சிறார்களாக இருக்கிறார்கள், எனவே என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஏனையவர்கள் இந்த சொத்தினை தலையிட்டு அவர்கள் அநியாயம் செய்து விடுவார்கள், சொத்துக்களை அபகரித்து விடுவார்கள் என்ற பயம், ஒரு அச்சம் உண்டாகிறது என்றாலும் இஸ்லாம் சொல்லுகிறது அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தனது குழந்தைகளுக்கு இடையில் அந்த சொத்துக்களை பிரிக்கக்கூடிய அனுமதியை வழங்குகிறது. வேளாண் அன்பர்களே, சகோதரர்களே, இதே போன்றுதான் ஒவ்வொருவரும் குடும்பமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில்
தனது சொத்துக்களை பிரிக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் எப்ப உண்டாகிறது என்றால் தனது வீட்டில் நிக்காஹ் இடம்பெறக்கூடிய நேரம். எப்பொழுது ஒவ்வொருவருடைய வீட்டிலும் திருமணம் உண்டாகிறதோ, தனது மூத்த மகளுக்கு திருமணம் உண்டாகிறது, திருமண வைபவம் உண்டாகிறது, தந்தை என்ன செய்கிறார்? மூத்த மகளுக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார், ஒரு காணியை கொடுக்குகிறார். அதே போன்று மூத்த மகளுக்காக பல லட்சக்கணக்கான நகைகளை வாங்கி கொடுக்குகிறார். நிக்காஹினுடைய திருமணத்தினுடைய கோடி கணக்கில் பல செலவுகளை செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. மேலான அன்பர்களே, சகோதரர்களே, இந்த கட்டத்தில் தான் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் தனது ஏனைய குழந்தைகளுக்கு இடையில் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய, தான் திரட்டி இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை குழந்தைகளுக்கு இடையில் நீளமாக நாம் பங்கீடு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது. ஏன்? தந்தையினுடைய உள்ளத்தில் ஏனைய குழந்தைகளுக்கும், ஏனைய ஆண் குழந்தைகளுக்கும், ஏனைய அனந்தரக்காரர்களுக்கும் தனது சொத்தை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்ற அவாவுள்ளவராக, ஆசையுள்ளவராக, தேட்டமுள்ளவராக, நாட்டமுள்ளவராக இருக்கக்கூடும். ஆனால் சில நேரங்களில் திடீரென பார்த்து வந்துவிட்டால், அவர் மௌத்தாகிவிட்டால், ஏனால் நண்பர்களே, சகோதரர்களே, இந்த கட்டத்தில் தான் அந்த அனந்தரக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில் பாரிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் பித்தலாட்டங்களும் உருவாகுவதற்கு நிலைமை மாறிவிடும். ஏன்? ஆண் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்ல முடியாது. தந்தை உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் மூத்த ராத்தாவை பார்த்து இளைய சகோதரர்கள் சொல்ல முடியாது. தந்தை உங்களுக்காக அனைத்தையும் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தனியான வீடு, உங்களுக்கு பெட்ரூம், நகைகள், திருமணத்துக்காக கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து விட்டார். எனவே நீளமான இந்த சொத்துக்களில் அசையா பொருட்கள், அசையக்கூடிய பொருட்கள், அது கடையாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், அல்லது வங்கியில் இருக்கக்கூடிய வைப்பில் இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், இவைகளில் உனக்கு ஒன்றும் இல்லை என்று ஏனைய ஆண் குழந்தைகள் தனது சகோதரிகளை பார்த்து சொல்லுவதற்கு உரிமை கிடையாது. ஏன்? தந்தையினுடைய பாத்துக்கு பின்னால் அவருடைய முழு சொத்துக்களும் அது அனந்தர சொத்தாக இருக்கிறது. எனவே இந்த அனந்தர சொத்தில் அந்த பெண் குழந்தைகளுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய நிலைமை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இந்த தவறு யாரூடாக இடம்பெற்றது? தந்தையூடாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு. வேணா நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தில் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த வேண்டிய, நாம் இதில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீளமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நாம் அதை சொத்தை பங்கீடு செய்வதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை முன்வைத்திருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் சொத்துக்களை பங்கீடு செய்யக்கூடிய நேரம், அதை பிரிக்கக்கூடிய நேரம், அங்கே ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது, யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது. வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தந்தை தனது குழந்தைகளுக்கு இடையில் சொத்துக்களை பங்கீடு செய்வதாக இருந்தால் மிக சரியாக, மிக அழகாக, மிக நீளமாக, நேர்மையாக அவைகளை பங்கிட்டு கொடுப்பது தந்தையினுடைய பாரிய கடமையாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அருமை மைந்தன் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்களுக்கு, அவர்கள் சிறியவராக இருக்கக்கூடிய நேரம், அவர்களுடைய மனைவி அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் மனைவியிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார், என்னுடைய மகன் நுஅமானுக்கு நான் ஒரு சொத்தை நான் அன்பளிப்பு செய்ய போகிறேன். ஒரு ரிவாயத்தில் தோட்டம் என்று வருகிறது, இன்னும் ஒரு ரிவாயத்தில் அடிமை என்று வருகிறது. எனக்கு சொந்தமான அடிமையை என்னுடைய மகன் நுஅமான் இப்னு பஷீருக்கு கொடுக்க போகிறேன் என்று தனது அன்பான மனைவி அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் என்ற மனைவியிடத்தில் சொல்லுகிறார். மனைவி சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வருடமாக என்னுடைய மகன் நுஅமானுக்கு அன்பளிப்பு கொடுப்பதாக வாக்களித்தீர்கள். எனவே நீங்கள் எதை என்னுடைய மகனுக்கு அன்பளிப்பு செய்கிறீர்களோ அதை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சாட்சியாளராக நிறுத்தி நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்று மனைவி வேண்டிக் கொள்கிறார். உடனே பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனைவியினுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய அருமை மைந்தன் நுஅமான் இப்னு பஷீர் அவர்களை அழைத்துக் கொண்டு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சபைக்கு போகிறார்கள். போய் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி லஹல்து இப்னி ஹாதா குலாமன் கானதி, என்னுடைய மகன் நுஅமானுக்கு எனக்கு சொந்தமான அடிமையை நான் நன்கொடையாக கொடுக்குகிறேன். இதுக்கு என்னுடைய மனைவி உங்களை சாட்சியாக நிறுத்துமாறு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பஷீர் இப்னு சாதிர் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அகுல்ல வலதிக்க நஹல்த மிஸ்ல ஹாதா, உங்களுடைய ஏனைய குழந்தைகளுக்கும் இந்த நுஅமானுக்கு எதை நீங்கள் நன்கொடையாக கொடுக்குகிறீர்களோ ஏனைய குழந்தைகளுக்கும் நுஅமானுக்கு கொடுப்பதை போன்று அன்பளிப்பை செய்தீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பஷீர் இப்னு சாதிரிடத்தில் கேட்கிறார்கள். பஷீர் இப்னு சாதிர் சொல்லுகிறார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நேரத்தில் பஷீர் இப்னு சாதிர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஃபத்தகுல்லாஹ் ஃபத்தகுல்லாஹ ஃபத்தகுல்லாஹ வஅதிலு ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் முஸ்லிம் போன்ற ரிவாயத்திலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் அஷ்ஹது அலா ஜௌரின், இந்த அநியாயத்தின் மீது இந்த அக்கிரமத்தின் மீது நான் ஒரு போதும் சாட்சியாளராக இருக்க மாட்டேன். இது அநியாயம். ஒரு குழந்தைக்கு மாத்திரம் சொத்து கொடுத்துவிட்டு ஏனைய குழந்தைகளுக்கு சொத்து கொடுக்காமல் இருப்பது இது அநியாயமாக இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வேளாண் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதனாடிதான் உலமாக்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சொத்துக்களை பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நிர்பந்தம் வருகிறதா, இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் மிக கச்சிதமாக நீதமாக நேர்மையாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு இடையில் உங்களுடைய சொத்தை அழகாக பங்கிட வேண்டும் என்று எங்களுக்கு உலமாக்கள் வழிகாட்டிருக்கிறார்கள். அதே நேரம் எமது குழந்தைகளில் பலகீனர்களாக இயல்பான பலகீனர்களாக இருக்கிறார்கள், புத்தி சுவாதீனம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள், அல்லது அங்கவீனர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏனைய குழந்தைகளை விட கூடுதலாக கொடுப்பதை இஸ்லாம் எங்களுக்கு மார்க்கம் அதை தெளிவாக வழிகாட்டிருக்கிறது. வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, இதே போன்று இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போன்ற இமாம்களுடைய கருத்து என்னவென்றால், ஒரு தந்தை தனது சொத்துக்களை உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் தனது குழந்தைகளுக்கு இடையில் பங்கீடு செய்யக்கூடிய நேரம் 4 குழந்தைகள் என்றால் 5 சொத்துக்களாக தனக்கும் ஒரு சொத்தை அந்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டியிருக்கிறார்கள். ஏன், மனிதன் என்பது சூழ்நிலை கைதியாக இருக்கிறான், சந்தர்ப்ப சூழலுக்கு அடிமையாக இருக்கிறான். தந்தை மிக ஆதரவோடு ரொம்ப மன தைரியத்தோடு தனது குழந்தைகளை அழகாக வளர்த்திருக்கிறோம், ஆரோக்கியமாக வளர்த்திருக்கிறோம், அன்பூட்டி வளர்த்திருக்கிறோம், இவர்களை உருவாக்கியிருக்கிறோம், எனது வயது முயற்சியான காலத்தினுடைய குழந்தைகள் பார்ப்பார்கள் என்ற ஒரு ஆதரவோடு தந்தை என்ன செய்வார், தனக்கு இருக்கக்கூடிய முழு சொத்துக்களையும் பிரித்து விடுவார்கள். சில நேரங்களில் அந்த குழந்தைகள் சூழ்நிலைகளுக்கு அடிமைகளாக கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள், நிலைமைகள் மாறிவிடும், அல்லது காத்தாகி விடுவார்கள். தந்தையின் தாயுமாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக அவர்களை பராமரிப்பதற்கோ அவர்களை பார்ப்பதற்கோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் வெறும் கையோடு தள்ளப்படக்கூடிய நிலைமைக்கு ஆகிவிடுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் இமாம்கள் உங்களுக்கும் ஒரு பங்கை வைத்துக் கொண்டு பிரிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். ஏன்னா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இது உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் தனது சொத்துக்களை பிரிக்கக்கூடிய நேரம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் ஆழமாக விரிவாக மிக தெளிவாக வழிகாட்டிருக்கிறது. வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, அதே நேரம் ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய உடம்பில் இருந்து பிரிந்து விடக்கூடிய நேரம் அந்த கணப்பொழுதில் இருந்து அந்த நிமிடத்தில் இருந்து அந்த நேரத்தில் இருந்து அவனுடைய முழு சொத்துக்களும் அது அனந்தர சொத்தாக மாறிவிடும். எந்த அளவுக்கு உலமாக்கள் எங்களுக்கு வழிகாட்டு இருக்கிறார்கள் என்றால் அவருடைய அனைத்தும் அவர் விட்டு செல்லக்கூடிய அனைத்துமே அனந்தர சொத்தாக இருக்கிறது. மலாபீசுல் மையத் அணிந்திருக்கக்கூடிய பெருமதியான ஆடைகள் உட்பட அது அனந்தர சொத்தாக இருக்கிறது. அவருடைய பெருமதியான செருப்புகள் கூட அனந்தர சொத்தாக இருக்கிறது. அவருடைய கையில் இருக்கக்கூடிய உருளோஸ் கூட அனந்தர சொத்தாக இருக்கிறது. அவர் நோயாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாவித்த பெனடோல் கூட
அனந்தர சொத்தாக இருக்கிறது. அவர்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைத்தும் அனந்தர சொத்தாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவர்களும் கவனமாக அவைகளை இஸ்லாம் கூறக்கூடிய முறை பிரகாரம் நாம் அந்த சொத்துக்களை பங்கீடு செய்வது ஒவ்வொரு இஸ்லாமியருடைய பாரிய கடப்பாடாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வேளாண் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் வீடுகளில் எங்களுடைய வீட்டுக்குள் எத்தனை ஜனாசாக்கள், எத்தனை மையத்துக்கள் வஃபாத்தாகி விட்டன. அவர்களுடைய சொத்துக்களை அடையாளப்படுத்தப்பட்டதா? அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், அவர்களுக்கு உரிய பொருட்களாக இருக்கட்டும், செருப்பு உட்பட அவர்களுடைய அனந்தர சொத்தாக இருக்கிறது. மூத்த மகனுக்கு தந்தை இருக்கக்கூடிய நேரத்தில் பாவித்த வாகனத்தை அவருக்கு தனியாக எடுக்க முடியாது. மூத்த மகனுக்கு தந்தையினுடைய உருளோசை எடுக்க முடியாது. தந்தையுடைய பொருட்களை அது அலுமாரியாக இருக்கட்டும். வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, இதனால்தான் எனது முன்னோர்கள் சலஃபு சாலிஹீன்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவினர்களும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த அங்கத்தவர்களும் தங்களது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பொருட்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தனது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கட்டிலில் இருந்து எங்களுடைய தலையில் வைக்கக்கூடிய தலையணையாக இருக்கட்டும், நாம் போர்த்தக்கூடிய பெட்ஷீட்டாக இருக்கட்டும், நாம் குடிக்கக்கூடிய குடிபானங்கள் குடிக்கக்கூடிய கப்பாக இருக்கட்டும், நாம் உண்ணக்கூடிய உணவு தட்டுகளாக இருக்கட்டும். வேளாண் நண்பர்களே, சகோதரிகளே, இவைகள் அனைத்தும் யாருக்குரியது? கிச்சன்ல இருக்கக்கூடிய, குசினியில் இருக்கக்கூடிய, சமையலறையில் இருக்கக்கூடிய தளபாடங்களில் இருந்து தனிப்படுத்தக்கூடியவர்களாக எமது முன்னோர்கள் மிக கவனமாக அதில் பக்குவம் உள்ளவர்களாக தேனுள்ளவர்களாக கடைபிடித்திருக்கிறார்கள். வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு வீட்டுக்குள் 5 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் மூத்த மகனுக்கு என்ன கட்டிலை கொடுக்கிறார் அவருக்குரியதாக இருக்கிறது. மூத்த மகளுக்கு என்று கொடுக்கப்படக்கூடியது மூத்த மகளுக்குரியதாக இருக்கிறது. இதனால்தான் எமது ஃபுகஹாக்கள், எமது மதுஹப் ஷாஃபிஈ சார்ந்த உலமாக்கள் இந்த அளவுக்கு ஆழமான மிக தெளிவான துல்லியமான சட்டத்திட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது இந்த பாடத்தை படிக்கக்கூடிய நேரம் தான் எங்களுக்கு விளங்க வருகிறது. தந்தையாக இருக்கக்கூடியவர் சில நேரங்களில் வெளிநாடுகள் சென்று விடுகிறோம். வெளிநாடுகளில் இருந்து தனது அன்பான மனைவிக்காக சில ஆபரணங்களை வாங்கிக் கொண்டு வருகிறோம், மனைவிக்காக வாங்குகிறோம். ஆனால் இவருடைய உள்ளத்தில் நீயத் இருக்கிறது, தற்பொழுது இந்த நகை, இந்த ஆபரணத்தை மனைவிக்கு கொடுக்குகிறேன், தேவைப்பட்டால் அதை விற்கலாம் என்ற உணர்வோடு கொடுத்து விட்டீர்கள் என்றால் அது மனைவிக்குரியது அல்ல, அது இரவலாக இருக்கிறது. அது நீங்கள் முழுமையாக மனைவிக்கென்று கொடுத்து விட்டால் அது மனைவிக்குரிய ஹக்காக இருக்கிறது, கணவனுக்குரியது அல்ல. மனைவி வஃபாத்தாகிவிட்டால் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைகள், அவருடைய முழு சொத்துக்களும் தனிப்படுத்தப்பட வேண்டும். வீட்டுக்குள் அன்றாடம் நாம் குடியிருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தளபாடங்களில் இருந்து அவைகள் யாருக்குரியது என்பதை அடையாளப்படுத்தப்பட்டால் தான் அனந்தர சொத்தை பிரிக்கக்கூடிய நேரம் இஸ்லாம் கூறக்கூடிய போதனைகளை வழிகாட்டல்களை முன்வைத்து யாருக்கும் எந்த அநியாயங்களும் இடம்பெறாமல் நாம் அந்த அனந்தர சொத்தை பிரிக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். இதனால் நண்பர்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று நாம் இன்று ஒவ்வொருவர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், வீட்டுக்குள் மையத்து விழுந்துவிட்டால் அதை கபனிடுவது, குளிப்பாட்டுவது, தொழிற்பது, தபன் செய்வது மாத்திரமல்ல, அந்த ஜனாசா விட்டு சென்ற சொத்துக்கள், அசையா பொருள், அசையக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் அவைகளில் எந்த கடமைகளை முற்படுத்தப்பட வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற சட்ட திட்டங்களையும் இமாம்கள் மிக ஆணித்தரமாக, மிக துல்லியமாக, மிக விரிவாக எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஏன்னா நண்பர்களே, சகோதரர்களே, அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஜகாத்து கொடுக்க கிடைக்கல. ஏன்னா நண்பர்களே, சகோதரர்களே, அங்கு அனந்தர சொத்தல்ல முதலாவது ஜகாத். அவருடைய பொருட்களில் எத்தனை லட்சம், எத்தனை கோடி ஜகாத் கடமையாக இருந்ததோ அந்த ஜகாத்தினுடைய தொகை தனிப்படுத்தப்பட வேண்டும். இதனால்தான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் யாரும் ஜகாத்தில் ஊழல் செய்துவிட வேண்டாம், யாரும் இருச்சடிப்பு செய்துவிட வேண்டாம், யாரும் மோசடி செய்திட வேண்டாம். நாங்கள் வஃபாத்தாகிவிட்டால் எங்களுடைய அன்பான மனைவியோ அன்பான குழந்தைகளோ உங்களுடைய ஜகாத்தை அறிந்து விளங்கி அந்த ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்களா இல்லையா என்பது சந்தேகம்தான். ஏன் ஜகாத்து எவ்வளவு கடமை என்பது உயிரோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய தலைவருக்குத்தான் தெரியும். ஏன்னா நண்பர்களே, சகோதரர்களே, நாம் இங்கு கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம், பல நாடுகளுக்கு சென்று பொருட்களை அழைப்பிக்கின்றோம். இரவு பகலாக சிரமப்படக்கூடியவர்கள் கபரிலும் சென்று சக்கராத்திலும் சிராத்திலும் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நாம் பின்தள்ளப்பட்டு விடுவோம்.
நான் நண்பர்களே, சகோதரர்களே, அந்த விடயத்தை பயந்து கொள்ளுங்கள். உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் நோயின் காரணமாக நோன்பு நோன்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த நோன்பு நிறைவேற்றாததற்காக இஸ்லாம் கூறக்கூடிய ஃபிதியாவை, ஒரு மாதத்துக்கான ஃபிதியாவை தந்தை விட்டு சென்ற சொத்திலிருந்து தனியாக ஒதுக்கப்பட வேண்டும். அவருக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்தது, ஹஜ்ஜினுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் ஹஜ்ஜை பதிலுக்காக வேண்டி அந்த தொகை ஒதுக்கப்பட வேண்டும். நேர்ச்சை வைத்திருந்தால் நேர்ச்சை நிறைவேற்ற கிடைக்கவில்லை என்றால் நேர்ச்சையுடைய தொகை தனியாக ஒதுக்கப்பட வேண்டும். கஃபாரா கடமையாக இருந்தது, கஃபாரா நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என்றால் கஃபாரா நிறைவேற்றப்பட வேண்டும். இதனால் நண்பர்களே, சகோதரர்களே, இவ்வாறு ஏராளமான முற்படுத்தப்பட வேண்டிய கடமைகள் இருக்கிறது. வெறுமனே ஜனாசாவை வைத்து பிரதம இமாமாக இருக்கக்கூடியவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்காவது கடன் தர இருந்தால் குடும்பத்தார்களிடம் ஆதாரங்களை முன்வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள், பேசிக் கொள்ளுங்கள் என்பது அல்ல. இது மாத்திரமல்ல, சட்டம், ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது. அதை விளங்கி படித்து முறைப்படுத்துவது அனந்தரக்காரர்களுடைய பாரிய கடப்பாடாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் நண்பர்களே, சகோதரர்களே, இன்று சர்வ சாதாரணமாக வீட்டிலே மையத்து விழுந்து விட்டால் தூரத்தில் இருந்து உறவினர்கள், உற்றார்கள், அறிமுகமானவர்கள், நண்பர்கள் அனைவர்களும் வருகிறார்கள். வரக்கூடியவர்களுக்கு மையத்தினுடைய சொத்திலிருந்து அவர்களுக்காக உணவாக அல்லது தீப்பாட்டி என்றோ அந்த சொத்திலிருந்து ₹1 கூட யாருக்கும் செலவழிக்க முடியாது. அது அனந்தர சொத்தாக இருக்கிறது. மகன் இரவு நேரத்தில் இருந்து பகல் வரைக்கும் தந்தையினுடைய ஜனாசாவில் ஈடுபட்டார். லொகருக்கு பின்னால தலைவலியாக இருக்கிறது. தந்தை பாவித்த கிணடோடு எடுத்து மகனுக்கு அதை பாவிப்பதை கூட இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஏனால் அனந்தர சொத்தாக இருக்கிறது. ஏனால் நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொன்றிலும் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக எங்களுடைய வீட்டுக்குள் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், இதில் மோசடி செய்ய வேண்டாம், இதில் யாரும் ஊழல் செய்ய வேண்டாம், யாரும் கவனீனமாக இருக்க வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அது வரம்பு. இந்த வரம்பை யாரும் மீற வேண்டாம். அல்லாஹ்வுடைய இந்த வரம்புக்கு கட்டுப்பட்டு வமன் யுத்தில்லாஹ வ ரசூலஹு யுத்ஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார் خالدين فيها وذلك الفوز العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனந்தர சொத்தினுடைய பாடத்தை படித்து யார் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுக்கக்கூடிய நன்மாராயத்தை குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றான். யார் இதுக்கு வழிபடவில்லையோ ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அதே நேரத்தில் அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம், தான் நினைத்த பிரகாரம், தான் விரும்பிய பிரகாரம் குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கத்தையும் ஒதுக்கிவிட்டு இஸ்லாமிய ஷரியத்தினுடைய வரம்புகளை ஓரம் தள்ளிவிட்டு புறக்கணித்து விட்டு தான் விரும்பிய பிரகாரம் வீட்டுக்குள் பாக்கான மையத்தினுடைய சொத்துக்களை பிரித்துவிடக்கூடிய ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் நரக நெருப்பு என்று எச்சரிக்கை செய்கிறார். வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, அதில் அனைவர்களும் அனந்தரக்காரராக இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களும் இளைய சகோதரருக்கு யாரும் அநியாயம் செய்துவிட வேண்டாம். தந்தை இருக்கக்கூடிய நேரம் மூத்த சகோதரர் தான் கடையை முழுமையாக பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் தந்தையுடைய பாத்துக்கு பின்னால் ஏனைய சகோதரர்கள் யார் அனந்தரக்காரர் உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சொத்துக்களை முறையாக இஸ்லாம் கூறக்கூடிய ஒவ்வொரு அனந்தரக்காரர்களுக்கும் சொத்துக்களை எவ்வாறு பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த போதனைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதில் கவனமிடுங்கள். யாரும் பொடுபோக்கு செய்துவிட வேண்டாம். ஏனா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் கூட ஆரம்ப காலத்தில் இந்த அனந்தர சொத்தை அவர்களுக்கிடையில் பிரிக்கக்கூடிய முறை ஒன்று இருக்கவில்லை. ஒரு முஹாஜிராக இருக்கக்கூடியவர் அன்சாரியுடைய இருவர்களுக்கும் இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாபுல் முஆகாத் பைனல் முஹாஜிரீன் வல் அன்சார் என்று ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரீன்களுக்கும் மதீனத்திலிருந்து அன்சாரிகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்களுக்கு இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு முஹாஜிரினையும் ஒவ்வொரு அன்சாரையும் இணைத்து விட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்களுடன் ஹாரிஜா பின் ஸுஹைர் அவர்களை இணைத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்களுடன் இஸ்லாமின் மாலிக் அவர்களை இணைத்தார்கள். அபூ உபைத் பின் ஜர்ராஹ், ஸஅத் பின் முஆத் அவர்களை இணைத்தார்கள்.
அப்துல் ரஹ்மான் ரபீன் அவர்களை இணைத்தார்கள். அவர்களுடன் அபு அய்யூப் அவர்களை இணைத்தார்கள். ஜுபைர் இப்னு அவாம் அவர்களுடன் சலமா பின் சலாமா என்ற சஹாபி, இவ்வாறு பல சஹாபாக்கள் அன்சாரிகள் முஹாஜிர்கள் இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து வைத்தார்கள். அன்சாரி பாஸ் ஆகிவிட்டால் இந்த முஹாஜிருக்கும் ஆரம்பத்தில் அனந்தர சொத்தினுடைய சட்டம் இருந்தது. பின்னால் அது காலாவதியாக மன்சூகாக அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. ஏன்னா நண்பர்களே, சகோதரர்களே, ஜாஹிலியத்தில் ஒரு முறை இருந்தது. ஜாஹிலியத்தில் சிறார்களாக இருக்கக்கூடியவர்கள், பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, பலகீனர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனந்தர சொத்தில் எந்த பங்கும் கிடையாது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் அனந்தர சொத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இறங்கக்கூடிய நேரம் சஹாபாக்களுக்கும் பாரமாக இருந்தது. மனைவியாக இருக்கக்கூடியவர் கணவரை பார்த்தாகக்கூடிய நேரம், மனைவிக்கு கணவருக்கு குழந்தை இருந்தால் கணவன் விட்டு சொல்லக்கூடிய சொத்தில் 8 சுமன் குர்ஆன் பேசுகிறது. கணக்கியலை 8 கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் சொல்லப்படுகிறது. கணவனுக்கு குழந்தை இல்லை என்றால் கணவனுடைய சொத்தில் இருந்து மனைவிக்கு 4 கொடுக்கப்பட வேண்டும். ஒரு தனியான ஒரு பெண் குழந்தை இருந்தால் தந்தையினுடைய தாயினுடைய சொத்தில் இருந்து அந்த பெண் குழந்தைக்கு சொத்தில் அரைவாசி கொடுக்கப்பட வேண்டும். 2 பெண் குழந்தைகளோ அதைவிட அதிகமான பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகளுக்கு வஃபாத்தான தந்தையினுடைய சொத்திலிருந்து அல்லது தாயினுடைய சொத்திலிருந்து 3/2 கொடுக்கப்பட வேண்டும். தந்தையாக இருந்தால் 6/2, தாயாக இருந்தால் 6/2 சட்டத்தை குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறது. சிறிய குழந்தைகளுக்கும் தாயினுடைய கற்ப அறையில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கும் தந்தை வஃபாத்தாகிறார், மனைவியினுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த 2 குழந்தைகள் ஆணும் பெண்ணாக இருக்கட்டும், 2 ஆண்களாக இருக்கட்டும், 2 பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவ்வாறு இருந்தாலும் இஸ்லாம் அந்த கற்பனை தாயினுடைய அந்த வைத்தறையில் இருக்கக்கூடிய சிசுவையில் கவனித்து அனந்தர சொத்தை பிரிக்கக்கூடிய தனியான பாடங்களை எங்களுக்கு இஸ்லாம் மிக ஆழமாக, மிக துல்லியமாக, விரிவாக, அழகாக வழிகாட்டிருக்கிறது. வேளாண் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் ஒவ்வொன்றும் படிக்கப்படக்கூடிய பாடம். அறிவியல் சஹாபாக்களுடைய காலத்தில் கூட ஆரம்ப கட்டத்தில் பாடமாக இருந்தது. அல்லாமா ஜரீர் ஸபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவருடைய ரிவாயத்தை அறிவிக்கிறார்கள். பெண் குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தில் பங்கு இருக்கிறது என்ற சட்டம் இறங்கிய நேரம், மனைவிமார்களுக்கு அனந்தர சொத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்ற சட்டம் இறங்கிய நேரம் சஹாபாக்களுடைய குழுக்கள் பேசிக் கொண்டார்கள். கணவனுக்கு குழந்தை இருந்தால் மனைவிக்கு 8/2, கணவனுக்கு குழந்தை இல்லை என்றால் கணவனுடைய சொத்திலிருந்து 4/2, மகளாக இருக்கக்கூடியவருக்கு தந்தையினுடைய தாயினுடைய சொத்திலிருந்து அரைவாசி கொடுக்கப்பட வேண்டும். சிறார்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சொத்தில் அனந்தர சொத்தில் பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? சிலர் சொன்னார்கள், உஸ்குது அன் ஹாதல் ஹதீஸ், இதை பற்றி பேச வேண்டாம். லஅல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்சாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை மறக்கட்டும். அவ் நகூல லஹு ஃபயுகையிருஹு, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த சட்டத்தை மாற்றுவோம் என்று அவர்களுக்கிடையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, ஆனாலும் குர்ஆன் மிக தெளிவாக, மிக ஆழமாக இந்த அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் யாரும் மோசடி செய்யாத அளவுக்கு மிக ஆழமாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு ரபீ அவர்கள் உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட உடனே ஸஅத் இப்னு ரபீனுடைய வீட்டுக்கு, ஸஅத் இப்னு ரபீனுடைய சகோதரர் வீட்டுக்கு சென்று மனைவிடத்தில் இருக்கக்கூடிய முழு சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். மனைவி பார்க்கிறான், ஸஅத் இப்னு ரபீனுடைய 2 பெண் குழந்தைகள், தன்னுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 பெண் குழந்தைகள் அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பின்தா இப்னு ஸஅத் இப்னு ரபீ, இந்த 2 பெண் குழந்தைகளும் ஸஅத் இப்னு ரபீனுடைய மகள்மார்கள். ஸஅத் இப்னு ரபீ குத்தில மஅக யௌமி உஹத் ஷஹீதன், உங்களோடு சேர்ந்து உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்.
ஆனால் இன்ன அம்மஹுமா அகதமாலகுமா, இந்த சாதும ரபியினுடைய சகோதரர் இந்த 2 பெண் குழந்தையுடைய சாட்சா எங்களுடைய வீட்டுக்கு வந்து சாதும ரபியினுடைய முழு சொத்துக்களையும் சுருட்டி கொண்டு போய்விட்டார். யார சொல்லலாம், இந்த குழந்தைகளை நான் எவ்வாறு பராமரிப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ் உடனே குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதும ரபியினுடைய சகோதரை அழைத்து அந்த முழு சொத்துக்களையும் எடுத்து 24 பிரிச்சார்கள். ஏன்? மனைவிக்கு கணவருக்கு குழந்தை இருந்தால் மனைவிக்கு 8 கொடுக்கப்பட வேண்டும். முழு சொத்தையும் 24 பிரிச்சு 24 8 3 பங்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதும ரபியினுடைய மனைவிக்கு கொடுத்தார்கள். 2 பெண் குழந்தைகள் 2 2 3 4 2 விட கூடுதலாக இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளுக்கும் தந்தையோ தாயோ விட்டு சொல்லக்கூடிய சொத்தில் 3/2 கொடுக்கப்பட வேண்டும். 24 3/2 16 பங்காக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் 16ஐயும் மனைவிக்கு 3ஐயும் 19 பங்குகளை கொடுத்துவிட்டு பாக்கி 5 பங்குகளை சாதும ரபியினுடைய சாட்சாவுக்கு ஒப்படைத்தார்கள். மேலான நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொத்து பங்கீட்டை மிக துல்லியமாக, மிக ஆழமாக, மிக விரிவாக எங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் வீட்டில் தந்தை பார்த்தாகிவிட்டால், வீட்டில் தாய் பார்த்தாகிவிட்டால், இனி அங்கத்தவர் பார்த்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவருடைய ஹக்குகள் முறைப்படுத்தப்பட வேண்டும். இதனால் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஜனாசாவுடைய ஈமை கிரிகளுடைய ஒரு மையத் அது வைத்தியசாலையில் பார்த்தாகிவிட்டால் வைத்தியசாலையில் இருந்து அந்த ஜனாசாவை எடுத்து வருவதற்கான செலவுகளை அந்த மையத்து விட்டு சென்ற சொத்துக்கள் இருந்து செலவழிப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு தாராளமாக வழிகாட்டிருக்கிறது. அந்த ஜனாசாவுடைய ஈமை கிரிகளுடைய குளிப்பாட்டக்கூடிய, தொழுவிக்கக்கூடிய, தபன் செய்யக்கூடிய முழு செலவுகளையும் வீண் விரயம் இல்லாமல் நீளமாக அழகான முறையில் செலவழிக்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. நண்பர்களே, சகோதரர்களே, அதே நேரம் மனைவி பார்த்தாகிவிட்டால் மனைவியினுடைய ஜனாசாவினுடைய ஈமை கிரைகளுடைய முழு சொத்துக்களும் முழு செலவுகளும் கணவர் வசதி படைத்திருந்தால், அதே நேரம் மனைவியை பார்த்தாகக்கூடிய நேரம் கணவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து அவள் பார்த்தானால் கணவரும் வசதி இருந்தால் அந்த மனைவியினுடைய தபனுடைய முழு செலவுகளும் கணவனுடைய பொறுப்பு என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கணவர் பார்த்தாகிவிட்டால் கணவருக்கு வீடு ஒன்று இல்ல, மனைவி 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும் என்றால் எமது மதுஹப் ஷாஃபியினுடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த 4 மாசம் 10 நாளுக்காக கணவர் விட்டு சென்ற சொத்தில் இருந்து ஒரு வீட்டை கூலிக்கு அந்த கூலி வீட்டினுடைய கூலியை கணவனுடைய சொத்தில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் எமது மதுஹப் ஷாஃபியினுடைய உலமாக்கள் இந்த அளவுக்கு மிக ஆழமாக, மிக விரிவாக, மிக துல்லியமாக எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறார்கள். ஏழாம் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால முற்காலத்தில் வாழ்ந்த பெண்களும் ஆண்களும் அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் ரொம்ப உன்னிப்பாக சட்டங்களை படித்து விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த வகையில் அன்றைய காலத்தில் வாழ்ந்த வீட்டில் இருந்த மனைவிமார்கள் கூட கணவரை பார்த்தாகிவிட்டால் அந்த சொத்துக்களை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்ற சட்டத்திட்டத்தை படித்து விளங்கி எவ்வளவு பேணுதலை கடைபிடித்தார்கள் என்பதற்கு பின்னால வரக்கூடிய சமூகத்தார்களுக்கு பாடமாக படிப்பினையாக முன்வைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், மனைவி இரவு நேரத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், கணவர் பிரயாணத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடியவர் திடீரென பார்த்தான செய்தி, மனைவி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார், மனைவியினுடைய காதல விழுகிறது, உங்களோட கணவர் பிரயாணத்தில் பார்த்தாகி விட்டார் என்ற செய்தி கிடைத்ததான் தாமதம். உடனே மனைவி என்ன செய்கிறார், அந்த இரவு நேரத்தில் நடுநிசையில எழுந்து உடனே விளக்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை அணைத்து விட்டு சொல்லுகிறார், இந்த விளக்குக்கு ஊத்தப்பட்ட எண்ணெய் இருக்கிறது, இந்த எண்ணெய் எனக்கு மாத்திரம் அல்ல, இது அனந்தர சொத்தாக ஆகிவிட்டது, இதை நான் அனுபவிக்க முடியாது என்று விளக்கை அணைத்து விடக்கூடிய சம்பவத்தையும் ஒரு பெண் தனது கணவருடைய சொத்துக்களை அனந்தர சொத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு துல்லியமாக வழிகாட்டிருக்கிறதோ அதை அநியாயம் செய்யாமல் பக்குவமாக கடைபிடித்த பெண்களுடைய வரலாறுகள் ஒன்றல்ல. அதே போன்று இன்னும் ஒரு வரலாற்றை எழுதப்படுகிறது. கணவர் பிரயாணத்தில் பார்த்தாகிறார்,
மனைவி என்ன செய்கிறாள்? வீட்டில் சமையல் அறையில் கணவனுக்காக அங்கு என்ன செய்கிறாள்? குழந்தைகளுக்காக கணவருக்காக ரொட்டியை குடைத்து ரொட்டி சுடுவதற்காக மாவை குடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கணவருடைய பாக்குடைய செய்தி காதில ஒழித்ததுதான் தாமதம். மனைவி என்ன செய்கிறாள்? குடைத்த மாவிலிருந்து கையை உயர்த்தி சொல்கிறாள், குலைக்கப்பட்ட மா இருக்கிறது, இது எங்களுக்கு மாத்திரமல்ல, இது அனந்தர சொத்தாக ஆகிவிட்டது. ஏன் பாத்தாக கூடியவருக்கு தாய் இருக்கிறார், தந்தை இருந்தால் அவர்களுக்கும் அதில் அனந்தர சொத்தாக ஆகிவிட்டது. அவர்களுக்கும் பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை விளங்கி இருந்தார்கள் அன்றைய காலத்தில் உள்ளவர்கள். ஏன்னா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொருவர்களும் தெளிவாக ஆழமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. வளர்ப்பு குழந்தைகளுக்கு அனந்தர சொத்தில் எந்த பங்கும் கிடையாது. இஸ்லாம் அது குழந்தையாக சொல்லவில்லை. ஏனால் அன்பர்களே சகோதரர்களே, இதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இதே போன்று இன்று இதில் ஏராளமான மசாயில்கள் சட்டத்திட்டங்கள் ஒவ்வொருவரும் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை படித்து ஒவ்வொருவரும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனால் அன்பர்களே சகோதரர்களே, சில இடங்களில் இடம்பெறக்கூடிய அசம்பாவிதம் தான் நிக்காஹுடைய பேச்சுவார்த்தை நடக்குது. மன தம்பதிக்கும் மணமகனுக்கும் இடையில் அகது நிக்காக இடம்பெறல, அதுக்கிடையில் தாம்பத்திய உறவு செய்து கொள்றாங்க. ஹராமான முறையில கள்ள தொடர்புல அங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். குழந்தை தரித்து விடுகிறது. கணவனுடைய குடும்பத்தார்களும் மனைவியினுடைய குடும்பத்தார்களும் மன தம்பதிகளுடைய குடும்பத்தார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளி போடப்பட்ட நிக்காக அவசரமாக அங்கு அக்கது செஞ்சு நிக்காக முடித்து வைக்கிறாங்க. இந்த தாம்பத்திய உறவுல அந்த பெண்ணினுடைய கற்பல தனித்த குழந்தை இருக்கிறதே, இந்த குழந்தைக்கு இந்த ஒரு கணவராக மக்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தக்கூடியவர் கணவர் அல்ல, அது தந்தை அல்ல, அது அவருக்குரிய குழந்தையும் அல்ல, அவர் வழியும் அல்ல. அந்த குழந்தை பின்னால பிறந்தா இந்த தந்தையினுடைய தாயினுடைய சொத்தில் இருந்து அவளுக்கு அனந்தர சொத்தில் இல்லை என்ற விடயத்தை ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. வேளாண் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் கணவர் பார்த்தாகக்கூடிய நேரம் ஒரு மனைவியா, இரண்டு மனைவியா, மூன்று மனைவியா, நான்கு மனைவியா, நான்கு மனைவிகளும் நான்கு மனைவிகளுடைய குழந்தைகளுக்கும் மிக அழகாக தெளிவாக எந்த ஊழல்களும் எந்த இருட்டடிப்பும் செய்யாமல் அந்த கணவனுடைய சொத்துக்களை சரி சமமாக இஸ்லாம் கூறக்கூடிய அந்த அனந்தர சொத்தினுடைய அதாவது அனந்தரக்காரருடைய வகைப்பாகும் என்ன என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த முறைகளை அறிந்து தெரிந்து அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது கடமையாக இருக்கிறது. என்ன நடக்குது என்று கணவர் மூத்த மனைவிடத்தில் பார்த்தாகிவிட்டால் மூத்த மனைவியும் அவருடைய குழந்தைகளும் அந்த கணவருடைய சொத்துக்களை சுருட்டிக் கொள்கிறார்கள். இரண்டாவது மனைவியோ இரண்டாவது மனைவியுடைய குழந்தைகளுக்கோ அனந்தர சொத்துல ஒன்றும் இல்லாமல் அவர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் சாவமிடக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு எதிராக எந்த நாளும் மன உடைவுடன் அவர்கள் கையேந்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அதையும் படித்து விடுங்கள். அதையும் நீளமாக ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த அனந்தர சொத்தினுடைய பாடம். அதில் யாரும் எந்த கோபலாபங்களை வைத்து ஊழல் செய்ய முடியாது, இருட்டடிப்பு செய்ய முடியாது, அநியாயம் செய்ய முடியாது. ஏன்னா நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பகதாதுல வாழ்ந்த இரண்டு பெண்களுடைய இறையச்சமுள்ள இரண்டு தக்கலத்துகளுடைய ஒரு வரலாற்றை பின்னால வரக்கூடிய பலகாரம் முடித்தவர்கள், பல நிக்காக முடித்த பெண்கள் அவருடைய அனந்தர சொத்தை கணவருடைய சொத்தை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் கவனம் எடுத்திருக்கிறார்கள், தேர்தலை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதற்கு இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சிஃபத்து ஸஃபா என்ற அந்த கிதாபில பகதாதுல இடம்பெற்ற ஒரு வரலாற்றை எழுதுகிறார்கள். ஏன்னா நண்பர்களே சகோதரர்களே, ஒரு வியாபாரி பஜார்ல பிடவை வியாபாரி செய்யக்கூடிய ஒருவருக்கு அவருக்கு இரண்டாவது நிக்காக இருந்தது. இது அவர் நீண்ட ஒரு வரலாறு, இதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. ஏன்னா நண்பர்களே சகோதரர்களே, திடீரென மூத்த மனைவியிடம் அந்த வியாபாரி பார்த்தாகி விடுகிறார். மூத்த மனைவிக்கு தெரியும் இவருக்கு இரண்டாவது மனைவி இருக்கிறது என்ற விடயம் தெரியும். மூத்த மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை. உடனே மூத்த மனைவி என்ன செய்கிறார்? கணவனுடைய முழு சொத்துக்களையும் கணிப்பீடு செய்கிறார். முழு கணவனுடைய சொத்துக்கள் 8000 தீனார்கள். உடனே மனைவி என்ன செய்கிறார்? 8000 தீனாரில் கணவனுக்கு குழந்தை இருந்தால் மனைவி ஒன்றோ ரெண்டோ மூன்றோ நாளோ அந்த மனைவிமார்களுக்கு எட்டில் ஒன்றை அவர்கள் சரி சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும். எனவே 8000 தீனாரில் 8 1000 தீனாராக இருக்கிறது. அதில் தனக்கு 500 எடுத்துட்டு 7000 தீனார்கள்
தன்னுடைய ஆண் குழந்தைக்கு கொடுத்து விடுகிறார்கள். அசபா என்ற அடிப்படையில் இரண்டாவது மனைவிக்கு எந்த குழந்தையும் கிடையாது. எனவே 1000 எடுத்து தனக்கு 500 எடுத்துட்டு அந்த மனைவி மூத்த மனைவி இரண்டாவது மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார். உன்னுடைய கணவரை பார்த்தாகிட்டா அவரை பார்த்தாகக்கூடிய நேரம் அவருடைய முழு சொத்துக்களுடைய மதிப்பீடும் 8000 தீனார். இந்த 8000 தீனாரில் நானும் நீ மனைவி என்ற அடிப்படையில் 8 எனவே 8 1000. இந்த 1000 எனக்கு 500 உனக்கு 500 இருக்கிறது என்று அதை ஒரு கையில போட்டு கடிதத்தையும் தனது அடிமை பெண்ணிடத்தில் கொடுத்து விடுகிறார். இரண்டாவது மனைவிடத்தில் பேசி கொடுங்க. இந்த இரண்டாவது மனைவிடத்தில் அந்த அடிமை எடுத்துக்கொண்டு பேசி வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். கதவை தட்டி அந்த தீனாரையும் அந்த கடிதம் ஒப்படைக்கப்படுகிறது. இரண்டாவது மனைவி அந்த கடிதத்தை படித்துவிட்டு மறுபக்கமாக அவள் எழுதுகிறாள், உன்னுடைய கணவராக இருந்தவர்தான் சில மாதங்களுக்கு முன்னால் எனக்கு 3 தலாக் தந்துவிட்டார். எனவே நான் அவருக்குரிய மனைவி அல்ல. இந்த 500 தீனாருக்கு நான் அனந்தரக்காரி அல்ல. இந்த 500 தீனாருக்கு நீதான் சொந்தக்காரி என்று அந்த பெண் 500 தீனாரையும் அந்த கடிதத்தையும் எழுதி அடிமையிடத்தில் கொடுத்து விட்ட வரலாறு. 2 மனைவிமார்கள் தங்களுடைய அனந்தர சொத்தினுடைய சட்டத்திட்டங்களை எந்த அளவுக்கு ஆழமாக படித்து நீளமாக மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல், ஊழல் செய்யாமல், மோசடி செய்யாமல் நீளமாக ரொம்ப கச்சிதமாக ஒவ்வொரு பெண்களும் இவ்வாறுதான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை படிப்பினை எங்களுக்கு முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்துவிட்டு நடைமுறை படித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அனந்தர சொத்தினுடைய விடயத்தில் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் சிறியவர்களாக பலகீனர்களாக விவரமில்லாதவர்களாக இருக்கிறார் என்று முழு சொத்துக்களில் சுரண்ட போக வேண்டாம். எத்தனை சகோதரர்கள் இளைய சகோதரர்களுக்கு தந்தையுடைய சொத்தில அனந்தர சொத்தில மோசடி செய்து அவர்கள் அநியாயம் செய்துவிட்டு இன்று கண்ணீர் வெடிக்கக்கூடிய ஏராளமான குழந்தைகள் தந்தையுடைய சொத்தை சகோதரர்கள் சரியாக தங்களுக்கிடையில் பங்கீடு செய்யாமல் என்றும் வாழையடியாக தங்களுக்குள் பிரச்சனையை அவர்களுடைய ஒற்றுமை சீர்குலைவாக இருந்து மேலான அன்பர்களே சகோதரி முகம் பார்க்காதவர்களாக அவர்களுக்கு எதிராக கண்ணீர் வெடிக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் கொடுக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு இது நீண்ட ஒரு பாடம். இதை நாம் ஒவ்வொருவர்களும் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். மேலான அன்பர்களே சகோதரர்களே, திருமிதி அபுதாவுத் அஹ்மது போன்ற கிரந்தங்களிலே பதிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லயஅமல் வல் மர்அ பிஸாஅத்தில்லாஹி 60 சனா. கணவன் மனைவியும் 60 வருடம் இபாதத்துல வணக்க வழிபாடுகள்ல ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில் இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. அந்த தாயும் தந்தைக்கும் குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய 2 பேர்களுக்கும் மௌத்துடைய அந்த சக்கராத்தினுடைய காலம் வரக்கூடிய நேரத்தில், மௌத்து நெருக்கமாகக்கூடிய நேரத்தில் தாயும் தந்தையும் இஸ்லாம் எவ்வாறு அனந்தர சொத்தை பிரிக்க வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறதோ இந்த சரியத்தை தூக்கி வீசிவிட்டு புறக்கணித்துவிட்டு அவருடைய உயிரை அவங்க எழுத ஆரம்பிப்பாங்க. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மார்க்கத்துக்கும் முரணான முறையில் சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு இதை கொடுத்துடுங்க, இந்த சொத்தை கொடுத்துருங்க, இந்த தோட்டத்தை கொடுத்துருங்க, இந்த கடையை கொடுத்துருங்க, இந்த வாகனத்தை கொடுத்துருங்க, இந்த சொத்தை கொடுத்துருங்க. சாத்திற்கு மாற்றமாக ஷரியத்துக்கு மாற்றமான முறையில அவங்க 2 பேரும் வசியத் செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் அப்படியே வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆகிவிட்டால் ஃபதஜிபு லஹுமுன் நார், அவர்களுக்கு நரகத்துக்கு இரையாக போய்விடுவாங்க. மேலான அன்பர்களே சகோதரர்களே, 60 வருடம் மார்க்கத்தை விட்டு தூரமான தாயின் தந்தை அல்ல, தஹஜ்ஜத் தொழுதவர்கள், திலாவத்துல் குர்ஆனில் ஈடுபட்டவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், காபத்துல்லாஹுக்கு போனவர்கள், எல்லாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள் அனந்தர சொத்தினுடைய விடயத்தில இஸ்லாத்தை உதறி தள்ளிவிட்டு தன் மனோநிச்சயம் பிரகாரம் நடந்து கொண்டவருடைய விவரீதம் அனைத்து அமல்களும் செய்தும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் குற்றவாளிகளுடைய கூண்டிலே ஏறக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிறது என்றால் நானும் நீங்களும் இந்த விடயத்தில் சிந்திக்க வேண்டும். வேளாண் நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் தைரியத்தில் சொல்லுவார்கள், இந்த சொத்து எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவார்கள். பின்னால நிக்காக முடிச்சு அவர்கள் ஒரு நிலைக்கு வரக்கூடிய நேரம் தந்தை எனக்கு தந்திருந்தால் எல்லாம் இருக்குமே என்று அவர்கள் மனவேதனைப்படுவார்கள். உங்களுக்கு பதுவா செய்ய மாட்டார்கள் என்றால் மன உடையோடு இருப்பார்கள். வேளாண் நண்பர்களே சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும்
நாம் எமது உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகளுக்கு வசியத் செய்யுங்க. நாங்கள் பார்த்தாவிட்டாலும் இஸ்லாம் கூறக்கூடிய அனந்தர சொத்தினுடைய சட்டத்திட்டங்களை முறையாக படித்து அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்ற வசியத்தை செய்துவிட்டு பார்த்தாகிவிட்டீர்கள் என்றால் உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு காலமெல்லாம் துவா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்ள முடியும். எனவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாம் கூறக்கூடிய அனைத்து வழிகாட்டல்களையும் எடுத்து அழகாக மிக தெளிவாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஷரியத்தை பின்பற்றக்கூடிய நல்லவர்களுடைய முத்தகீன்களுடைய முஸ்லிம்களுடைய ஷாஃபிஈங்களுடைய கூட்டத்தில் இணைத்து விடுகிறார். அல்லாஹ் அனந்தர சொத்தினுடைய பாடத்தை படித்து வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் முறையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை தந்தடியா அல்லாஹ். அனந்தர சொத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் அநியாயம் செய்யாமல் ஊழல் செய்யாமல் இருப்பதற்கு தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். எமது இறுதி நேரத்தை நல்ல முடிவாக கலிமாவோடு தொழுகையோடு திக்ரோடு சுஜூதோடு யா அல்லாஹ் வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்துடுவாயாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.